ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ். ஐ எம் சுரேஷ் கண்ணன். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமர் டாபிக் வாய்ஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் வாய்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸ்டேட்மெண்ட்டில் சென்டென்ஸ் வரும் பொழுது அதை எப்படி நம்ம ஆக்டிவ் டு பேசிவ்க்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் வரும்பொழுது எப்படி ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி தான் இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிற தேர்ட் டைப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ட்ராகேட்டிவ்னா என்ன அப்படின்னா கொஸ்டின் கேட்குறது, சரிங்களா? ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் எத்தனை டைப் அப்படின்னா 2 டைப். ஒன்று வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ், இன்னொன்று வந்து WH டைப் கொஸ்டின்ஸ். இந்த எஸ்ஆர் நோ டைப் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒன்று எஸ்ஸோ இல்லை நோவாக தான் இருக்கணும், ஓகேவா? ஜென்ரலாக சொல்கிறேன் நான். அண்ட் WH டைப் அப்படிங்கிறது வந்து இந்த வாட், வென், ஹூ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது WH டைப்னு சொல்லுவோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்ஆர் நோ டைப் பார்க்குறோம். ஓகே, இந்த ஆக்டிவ் டு பேசிவை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற 2 டேப்லர் காலம் என்ன அப்படின்னா ப்ரொனவுன் சேஞ்சஸும் வேர்ப் சேஞ்சஸும் தான். இந்த 2 பற்றி நான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். நீங்கள் கிராமர் நோட்டில் எழுதி வச்சுருப்பீங்க. அந்த 2 டேப்லர் காலத்தை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி நம்ம அதில் சொல்லிட்டோம் எப்படிலாம் வேர்ப் சேஞ்ச் ஆகும், எப்படிலாம் ப்ரொனவுன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேரெக்டாக எஸ்ஆர் நோ டைப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிட் ஹீ ரைட் அ லெட்டர் கொஸ்டின் மார்க். இப்போ இதையே நான் எஸ்ஆர் நோ டைப் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஜென்ரலான ஒரு ஆன்சர் பாருங்களே. நீ லெட்டர் எழுதுனியா? நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் எஸ்ன்னு சொல்லலாம், இல்லை எழுதலை அப்படின்னு சொன்னால் நோன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஜென்ரல் ஆன்சர் எஸ்ஆர் நோவா கிடைக்குதா? ஸோ அதனால தான் இதை நம்ம எஸ்ஆர் நோ டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸான்னு கேட்டிங்கன்னா சென்டென்ஸில் பை கிடையாது. ஸோ அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ். இது எப்படி நம்ம பேசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணுறது? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். டிட் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்பில் 2, ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ரைட் அப்படிங்கிறது வேர்பில் 1, எ லெட்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான், அது ப்ரொனவுன்லாம் கிடையாது. அதை டைரெக்டாக சொல்கிறனால அது ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான். இப்போ இந்த டிட் அப்படிங்கிற V2வும் ரைட் அப்படிங்கிற V1 இந்த 2ம் தான் சேரும். ஏன்னா டூ, டிட், டஸ் இது 3ம் தனியாக இருக்காது. எப்போதுமே ஒரு மெயின் வேர்போடு சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இது பெருக்குங்களே 1:2 நம்ம என்ன சொல்லுவோம் டேப்லெட் காலத்தில் 2 அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ பெருக்கல் வாய்ப்பாடு இருக்குல்ல, ஸோ அதில் 1:2 அப்படிங்கிறது 2. ஸோ அப்போ ரைட்டோட வேர்ப் 2 தான் அங்கே எழுதணும். ஸோ அப்படி நான் ட்ரைவ் பண்ணுறேன். ஹீ அப்படி இருக்குது, ஹீ அப்படி வச்சுப்போம். ரைட் என்ன மாறுது, ரோட்டாக மாறுது. ஏன் டிட்டும் ரைட்டும் சேர்ந்து ரோட்டாக மாறுது. ஏன் லெட்டர் அப்படியே கீழே இறக்கிறோம். இப்போ பாருங்களேன், ரோட் அப்படிங்கிறது V2. அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் V2 வந்தால் பேசிவ் வாய்ஸில் என்னவா மாறும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு வேர்ப் டேப்லர் காலம் போட்டிருக்கேன். அது நீங்கள் பக்கத்தில் வச்சாவே உங்களுக்கு தெரியும். வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் V3 இதுதான் இந்த வேர்ப் சேஞ்சஸில் இருக்கும். ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம எக்ஸசைஸ் போவோம். இப்போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணணுமா? ஸோ அப்போ ஏ லெட்டரான தூக்கி முன்னாடி கொண்டு வரேன், ஏ லெட்டர். அதுக்கப்புறம் இந்த ஹெல்பிங் வேர்ப் வாஸா வேரான்னு கேட்டிங்கன்னா சிங்குலராக இருந்துச்சுன்னா, ஓகே, சப்ஜெக்ட் போடக்கூடிய சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வாஸ், போடுற சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர். ஏ லெட்டர் அப்படிங்கிறது சிங்குலர் தான், ஸோ அப்போ வாஸ். V3 ரைட்டோட V2 ரோட், அப்போ ரோட்டோட V3 என்னவாக இருக்கும், ரிட்டன். ஸோ ஆன்சர் இங்கே ரிட்டன். பேசிவ் வாய்ஸ்னாவே பை தான் யூஸ் பண்ணணும். எங்கே V3க்கு அப்புறம் கண்டிப்பாக பை யூஸ் பண்ணணும். நம்ம V3 போட்டோம், ஸோ அதுக்கப்புறம் பை. ஹீ என்னவா சேஞ்ச் ஆகுது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா சேஞ்ச் ஆகுது, அதுக்கு ஹிம். இது நம்ம டேப்லர் காலத்தில் இருக்கும். ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்கள், டிட்னு ஸ்டார்ட் ஆகுது, ஆன்சர் ஏ லெட்டர்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ கொஸ்டின் என்னவா இருக்குது, அப்போ இது ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. இது நம்ம என்னவா மாற்றணும், இன்ட்ராகேட்டிவ் டைப்பாக மாற்றணும். இப்போ தான் ரியல் ஆன்சருக்கு நம்ம வரப்போகிறோம். ஸோ அப்போ எஸ்ஆர் டைப்பில் ஹெல்பிங் வேர்பு தான் ஃபஸ்ட் இருக்கணும். ஸோ அப்போ இங்கே எது ஹெல்பிங் வேர்புன்னு கேட்டிங்கன்னா வாஸ் தான் ஹெல்பிங் வேர்பு. அந்த வாஸை தூக்கி முன்னாடி எழுதி வாஸ் எ லெட்டர் ரிட்டன் பை ஹிம் கொஸ்டின் மார்க். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இஸ் ஹி வாட்சிங் அஸ் கொஸ்டின் மார்க். இஸ் வாட்சிங் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இஸ் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜின்னு இருக்குது. இது ஆக்டிவ் வாய்ஸ் தான், ஏன்னா பை கிடையாது. ஸோ அப்போ இது பேசிவ் வாய்ஸில் எப்படி மாறப்போகுது அப்படின்னா ஆம், இஸ், ஆர் இந்த 3ல் ஏதாவது ஒன்று ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3 ஃபார்மேஷனில் மாறப்போகுது. ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், அஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்.
ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி வரணும். அஸ் என்னவா மாறுது, வியா சேஞ்ச் ஆகுது. வி சிங்குலராக ப்ளூரலான்னு கேட்டிங்கன்னா வி ப்ளூரல். அப்போ ஆம் இஸ் ஆரில் என்ன ஹெல்பிங் வெர்ப் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர் தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஆருக்கு அப்புறம் ரூல்ஸ் படி பீயிங் போடணும். பீயிங்க்கு அப்புறம் ரூல்ஸ் படி V3 போடணும். ஸோ வாட்ச் அப்படிங்கிறதோட V3 ஃபார்மேஷன் என்ன, வாட்ச்ட், ஒரு இடி சேர்த்து எழுதணும். ஸோ பேசிவ் வாய்ஸ்னாவே மெயின் வேர்புக்கு அப்புறம் பை யூஸ் பண்ணணும். பை இந்த ஹி அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அது என்னவா மாறுது, ஹிம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக மாறுது. ஓகே, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்துட்டோம். ஆனால் ஒரு இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்தோமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வி அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக ஆன்சர் ஹெல்பிங் வேர்பில் ஸ்டார்ட் ஆனால் தான் அது கொஸ்டின் நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே எது ஹெல்பிங் வேர்பு, ஆர். அப்போ ஆர் தூக்கி விக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணிடுறோம். அப்போ ஆன்சர் ஆர் வி பீயிங் வாட்ச்டு பை ஹிம் கொஸ்டின் மார்க். இதுதான் உங்கள் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். வில் யூ ஹெல்ப் மீ கொஸ்டின் மார்க். இங்கே வில் அண்ட் ஹெல்ப் இருக்குது. அப்போ வில் ப்ளஸ் V1 இது சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ வில் ப்ளஸ் V1 வந்தால் பேசிவ் வாய்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகணும், டேப்லெட் காலத்தை பார்த்தீங்கன்னா வில் ப்ளஸ் பி ப்ளஸ் V3 சேஞ்ச் ஆக சொல்லியிருக்கணும். ஸோ அப்போ யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அப்போ ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ ஐ, ஏன்னா மீ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எப்படி மாறும், ஐன்னு மாறும். வில் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரூல்ஸ் படி பி அண்ட் ரூல்ஸ் படி ஹெல்ப் அப்படிங்கிறது V1 அதை V3 மாற்றும் போது ஹெல்ப் அப்படின்னு மாறிடும். ரூல்ஸ் படி பேசிவ் வாய்ஸில் மெயின் வேர்புக்கு அப்புறம் பை யூஸ் பண்ணணும். பை அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக இருக்கக்கூடிய யூ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக வரும்பொழுதும் என்னவாக தான் இருக்கும், யூவாக தான் இருக்கும். ஓகே, இது இன்ட்ராகேட்டிவ் டைப் அப்படிங்கிறனால இங்கே இருக்கக்கூடிய ஹெல்பிங் வேர்பை தூக்கி நம்ம என்ன பண்ணணும், சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எழுதணும். இங்கே என்ன ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, வில் தான் ஹெல்பிங் வேர்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், வில் எடுத்து ஃப்ரண்ட்டில் எழுதிடுறோம். ஸோ அப்போ ஆன்சர் வில் ஐ பி ஹெல்ப்டு பை யூ கொஸ்டின் மார்க். கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். ஹாவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி கொஸ்டின் மார்க். ஹாவ் அண்ட் இன்வைட்டட் அப்படி இருக்கு. ஸோ அப்போ இது ஹாவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் V3 இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இது எப்படி பேசிவ் வாய்ஸில் மாறப்போகுது, ஹாவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3 அப்படின்னு பேசிவ் வாய்ஸில் சேஞ்ச் ஆகும். டேப்ல காலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு யூ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய நவுன். ஸோ அப்போ அது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ராமன் அப்படிங்கிறது அது ப்ரொனவுன்லாம் கிடையவே கிடையாது, அது டேரக்ட் நவுன் தான். அப்போ அது ஆப்ஜெக்ட். இந்த டு த பார்ட்டி அப்படிங்கிறது பார்ட்டி ஒரு பிளேஸில் நடக்கும். ஸோ அப்போ இதை சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட்லாம் வர்சஸ் படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த விதத்தில் இது வந்து அர்ஜென்ட். ஸோ அப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் இந்த மாதிரி அர்ஜென்ட்னா ஒரு பிளேஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அர்ஜென்ட்லாம் வரும்பொழுது அது கொஸ்டினில் எங்கே இருக்கோ அதே இடம் தான் ஆன்சரில் இருக்கும். இப்போ அது கொஸ்டின் வேர்டுக்கு முன்னாடி சென்டென்ஸோட லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த டு த பார்ட்டி அப்படிங்கிறது பேசிவ் வாய்ஸ்லையும் சென்டென்ஸோட லாஸ்ட்டாக கொஸ்டின் மார்க்குக்கு முன்னாடி தான் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி பிளேஸ் சேஞ்ச் ஆகாது. அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுப்போம். சரிங்களா? ஓகே, இப்போது ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட்டையும் சப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ ராமன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், ஆன்சரில் சப்ஜெக்ட் இடத்துக்கு வருது ராமன். ராமன் சிங்குலராக ப்ளூரலான்னு கேட்டிங்கன்னா ராமன் சிங்குலர் தான். ஏன்னா இங்கே நமக்கு 2 ஹெல்பிங் வெர்ப் ஆப்ஷன் இருக்குது. என்ன ஹேவ் இல்லைனா ஹேஸ். ராமன் அப்படிங்கிறது சிங்குலர், அப்போ ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை சப்ஜெக்ட் ப்ளூரல் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் ஹேவ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரூல் படி பீன் அண்ட் ரூல் படி இன்வைட்டட் அப்படியே என்ன பண்ணுறோம், இன்வைட்டட்னு எழுதிக்கிறோம். ஏன்னா V3யும் இன்வைட்டட் தான், V2வும் இன்வைட்டட் தான், V3யும் இன்வைட்டட் தான். பேசிவ் வாய்ஸ் ரூல் படி மெயின் வேர்புக்கு அப்புறம் ஒரு பை எழுதணும். ஸோ பை. இங்கே சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூ, அது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்லேயும் யூவாக தான் இருக்கும். டேபிள் காலத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ யூ. டு த பார்ட்டி அப்படிங்கிறது அர்ஜென்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது அர்ஜென்ட் அப்படிங்கிறதுனால கொஸ்டினில் எங்கே இருந்துச்சு, லாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ ஆன்சர்லேயும் நம்ம லாஸ்ட்டாக தான் எழுதணும். ஓகே, ஃபுல்லான ஆன்சர் கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. இதை நம்ம இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் டைப்பாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், ஹெல்பிங் வேர்பை தூக்கி முன்னாடி எழுதணும். இப்போ பாருங்கள், ஹேஸ் தூக்கி முன்னாடி எழுதிட்டோம் அப்படின்னா ஹேஸ் ராமன் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி கொஸ்டின் மார்க். இதுதான் ஆன்சர். ஓகே, இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் எஸ்ஆர்னோ டைப் மட்டும் தான் பார்க்குறோம். அதில் ஆக்டிவ்லேருந்து பேசிவ் சேஞ்ச் பண்ணால் எப்படி சேஞ்ச் பண்ணு பார்த்துட்டோம். இப்போது டேரெக்டாக பேசிவ்லேருந்து ஆக்டிவ் சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கும் 2 டேப்லர் காலம் இருந்தால் போதும். ஒன்று ப்ரொனவுன் சேஞ்சஸ்க்கான டேப்லர் காலமும், இன்னொன்று வேர்ப் சேஞ்சஸ்க்கான டேப்லர் காலம் இருந்தால் போதும்.
இப்போ இதுக்கான எக்ஸசைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஸ் மியூசிக் லைக்டு பை யூ கொஸ்டின் மார்க். இது பேசிவ் வாய்ஸ், ஏன்னா இங்கே பை இருக்குது. ஓகே, இப்போ இது என்ன டென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இஸ் லைக்டு இருக்குது, அப்போ இஸ் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஸோ அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ், அப்போ மியூசிக் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, யூ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ யூவை தூக்கி நம்ம முன்னாடி எழுதுறோம். யூ இந்த ஆமிசார் V3 அப்படிங்கிறது டேப்லெட் காலப்படி ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா V1 தான் இருந்திருக்கணும். அந்த V1 தான் ஆமிசார் V3 சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ லைக்டு அப்படிங்கிறது V3 இருந்துச்சுன்னா அதோட V1 என்னவாக இருக்கும், லைக்குன்னு தான் இருக்கும். ஸோ அப்போ லைக். மியூசிக் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு பேசிவ் வாய்ஸ் மாறும்போது ஆப்ஜெக்ட் பிளேஸுக்கு வருது. ஸோ மியூசிக்கை ஆப்ஜெக்ட் பிளேஸில் எழுதுகிறோம். மியூசிக் உங்களுக்கு தெரியும், யூ லைக் மியூசிக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம இன்ட்ராகேட்டிவாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணால் இன்ட்ராகேட்டிவாக மாறும், ஒரு ஹெல்பிங் வேர்ப் ஆட் பண்ணணும். இங்கே ஹெல்பிங் வேர்ப் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்குது. ஓகே, மெயின் வேர்போட அதாவது ஒன்னோட எதப்பு இருக்குன்னா ஒன்று கிடைக்கும். ஷார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்னா டூ டிட் சொல்லிட்டேன். டூ அப்படிங்கிறது 1, டிட் அப்படிங்கிறது 2. இப்போ லைக் அப்படிங்கிறது V1 அப்படின்னா நம்ம V1 போட்டுக்கிறோம். டூ V1 சொல்லிட்டேன்னா 1 பேருக்குன்னா 1, டிட் அப்படிங்கிறது V2, 2 பேருக்குன்னா 2. அப்போது எது போட்டால் லைக்காகவே இருக்கும், டூ போட்டால் தான் லைக்காகவே இருக்கும். ஸோ அப்போ இந்த யூக்கு முன்னாடி ஒரு டூ எழுதிட்டோம் அப்படின்னா ஆன்சர் டூ யூ லைக் மியூசிக் கொஸ்டின் மார்க். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டூ டிட் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நிறையா தடவை இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை பாஸ் பண்ணி திருப்பி கூட பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹேட் டீ பீன் டேக்கன் பை ராஜ் கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நம்ம டென்ஸ் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஹேட் இருக்குது, பீன் இருக்குது, டேக்கன் இருக்குது. ஸோ அப்போ இது ஹேட் பீன் ப்ளஸ் V3 விச் மீன்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. அப்போ இது என்னவா ரிவர்ஸ் பண்ண என்னவா ஆகும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்படி மாறும், பாஸ்ட் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஹேட் ப்ளஸ் V3ன்னு இருக்கும். ஓகே, இப்போ இங்கே டி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஏன்னா அது ஃபஸ்ட்டு வந்திருக்க நவுன். ராஜ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், தேர் இஸ் நோ ப்ரொனவுன். ஓகே, ரெண்டுமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஜெக்டையும் சப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ராஜ் தான் ஃபஸ்ட் வரணும். ராஜ். ஹேட் பீனை ரிமூவ் பண்ணிடணும். டேக்கன் V3 தான் இருக்குது, அப்படி டேக்கன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஹேட் அப்படிங்கிறது வரும்போது V3 தான் பக்கத்தில் வரும். அப்போ டேக்கன். சப்ஜெக்ட் வந்து டி, அது ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வரும்போது டி லாஸ்ட்டு வந்துடுது. ஓகே, இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. இது என்னவா மாற்றணும், நம்ம கொஸ்டினாக மாற்றணும். அப்போ கொஸ்டினாக மாற்றணும் என்ன பண்ணணும், அங்கே என்ன ஹெல்பிங் வேர்ப் இருக்கும், அந்த ஹெல்பிங் வேர்ப் தூக்கி சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டணும். அங்கே என்ன ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, ஹேட் தான் ஹெல்பிங் வேர்ப், அது தூக்கி முன்னாடி போட்டோம் அப்படின்னா ஹேட் ராஜ் டேக்கன் டி கொஸ்டின் மார்க். சரியா? ஸோ இதுதான் இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின். இது எப்படி ஆக்டிவ் டு பேசிவ் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி பேசிவ் டு ஆக்டிவ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னு எடுத்துக்கிட்டனாவே உங்களுக்கு அந்த 2 டேப்லெட் காலம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ப்ரொனவுன் சேஞ்சஸும் அண்டு வேர்ப் சேஞ்சஸ், இந்த 2 டேப்லெட் காலம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் மார்க்ஸ் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் படிச்சு வரைக்கும் நான் உங்களுக்கு எவாலுவேஷனில் 2 கொஸ்டின் நான் தரேன். நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ண வேணாம், டேரெக்டாக ஆன்சர் மட்டும் எனக்கு சொன்னால் போதும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் தே மேக்கிங் டால் கொஸ்டின் மார்க். ரெண்டாவது கொஸ்டின், டிட் ஹீ ஃபினிஷ் த ஒர்க் கொஸ்டின் மார்க். ரெண்டுமே போத் ஆக்டிவ் வாய்ஸ் தான். நீங்கள் பேசிவ் வாய்ஸில் மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எதுவுமே எழுத வேணாம், ஒன்லி ஆன்சர்ஸ் மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் வி வில் மீட் ஆன் another type of interrogative questions which is WH type of question. Until then, signing off, this is Suresh Kannan on VSK Teachers. உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் and subscribe to VSK Teachers. Have a good day.